ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் ஜிடி விளாக்ஸ். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துபாயில் வில்லா ஏரியாவிலலாம் ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு பார்ப்போம். எங்கே கிடைக்கும்னா, இப்போ வில்லா ஏரியா ஃப்ரண்டில் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே குடிக்க தண்ணி, ஹீட் வாட்ரு, கூலிங் வாட்ரு எல்லாமே இருக்கும். நம்ம போகிற வழியில் இந்த ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருந்தால் யாருக்கு வேணும்னாலும் எடுக்கலாம். ரூபா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். எல்லா வீட்டில் இருந்தும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்டிலன்னா இப்போ ஒரு தெருவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் எல்லா வீட்டில் இருந்தும் கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இது பக்கத்துலேயே தண்ணி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு போர்டுக்கு வேஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 மணிலேருந்து 12 மணி வரை இருக்கும் சாப்பாடு. சில நேரம் இல்லாமலும் இருக்கும். இந்த நோன்பு டைம் எல்லாம், இந்த முஸ்லீம் பண்டிகையெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு மொத்தமும் சாப்பாடாக தான் இருக்கும். அதுவும் என்ன பிரியாணி என்னென்ன உண்டோ எல்லாமே கிடைக்கும். நான் எடுத்துருக்கேன். நான் எல்லாம் இந்த டாக்ஸி கொண்டு போகும்போது அங்கே இருக்கும். அங்கே நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 1/2 கிலோ போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகாந்தி வித்து இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். பிரியாணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம அப்போ தேவைக்கு எடுக்கலாம், யாருக்கு வேணும்னாலும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு சாப்பாடு அதிலேருந்து சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்ட் பாக்ஸில் எல்லாம் கரெக்டாக போடணும். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.